அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? டயட்லாம் சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 24ல இருக்கோம். சூப்பரா டயட் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளால கண்டிப்பா எடையை குறைக்க முடியும். உங்களால எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க குறைங்க. உங்களுடைய ஃபேமிலிலோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ வந்து யாராவது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குறைக்க முடியாம அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் மட்டும் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணல, என்னோட ஐடியாஸ் கொடுக்கல. நீங்களும் உங்களுடைய ஐடியாவை கமெண்ட்ல வந்து கொடுங்க. அதாவது நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணும்போது அதை படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இவ்வளவு பேர் டயட் ஃபாலோ பண்றாங்க, இந்த அளவுக்கு வெயிட் குறைச்சிருக்காங்க, அப்ப நம்மளாலையும் குறைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நான் மட்டும் கொடுக்கல, நீங்களும் தான் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலைவாணி சிஸ்டர் வந்து லஞ்ச் ரெசிபி, டின்னர் ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய நான் லஞ்ச் ரெசிபி போட்டிருக்கேன். 7 வகையான லஞ்ச் ரெசிபி போட்டிருக்கேன். அப்புறம் டின்னர் ரெசிபியும் போட்டிருக்கேன். 5 வகையான பன்னீர் ரெசிபியும் போட்டிருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறது, அதுலேருந்து எத்தனை வகையான பிரியாணி செய்யலாம், ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் 2 டைப்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 3 டைப்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். மீனா குமார்ன்ற சிஸ்டர் வந்து 120 kg இருந்தேன், இப்போ நான் டயட் ஃபாலோ பண்ணி 114 கிலோ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பர். இதே மாதிரி நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க. சந்திரா சிஸ்டர் வந்து 99 இருந்தேன், இப்போ 94 வந்திருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு வெயிட் குறைய மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா குறையும். அதாவது உங்க உடம்பு வந்து இந்த அளவுக்கு பழகி இருக்கும், வாட்டர் வெயிட் வந்து நல்லா ஸ்பீடா குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு வந்து நல்லா டைம் எடுத்துக்கும். அதனால தினமும் நீங்க வந்து வெயிட் செக் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் வந்து நிறைய குறைஞ்சிருக்கும், இன்ச் லாஸும் நிறைய நடந்திருக்கும். அப்புறம் வந்து பொரிக்கடலை சாப்பிடலாமா, நிலக்கடலை சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. பேலியோ டயட்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம பேலியோ டயட்ல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு வெயிட்டை குறைச்ச பிறகு நம்ம லோ கலோரி டயட்டுக்கு மாறிடுவோம். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸா அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பேலியோ டயட்ல எந்த பழமும் சாப்பிடக்கூடாது. ஒன்லி வந்து கொய்யாக்காய் மட்டும்தான் சாப்பிடணும். அது கொய்யாக்காய் வந்து காயாக தான் சாப்பிடணும். கொஞ்சம் உங்களுக்கு பழமாயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அதாவது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்வீட் தன்மை தெரிகிறதோ நீங்க சாப்பிடக்கூடாது. அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோவக்காய் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கோவக்காய் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாதம் வடிச்ச கஞ்சி குடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சாதம் வடிச்ச கஞ்சிலாம் குடிக்க கூடாது. அதுலயும் வந்து உங்களுக்கு காப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதனால ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் இந்த சுண்டல், சிறுதானியம், கோதுமை, ஓட்ஸ், இதெல்லாம் எதுவுமே நம்ம பேலியோ டயட்ல எடுத்துக்கூடாது. ஒன்லி வந்து காய்கறிகள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் என்ன வேணா சாப்பிடலாம். நீங்க எந்த வகையான மீன் வேணா சாப்பிடலாம். சிக்கன், மட்டன், இது எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் வந்து அதாவது கம்மியாக தான் சாப்பிடணும், இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பசி வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடலாம். காய்கறிகளும் நிறைய சாப்பிடலாம். நீங்க வந்து நடுவில் டயர்ட் ஆகும்போது லெமன் ஜூஸ் குடிங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. வெள்ளரிக்காயில கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு அந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு சாப்பிடுங்க, அது நல்லா இருக்கும். நெல்லிக்காயில உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுங்க, அது வந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும் அந்த நெல்லிக்காய்லாம். இல்லை நெல்லிக்காய் ஜூஸா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகாது, நல்லா வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா பிளாக் டீ குடிங்க, பிளாக் காஃபி குடிங்க, கிரீன் டீ குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டர் டீ வந்து சாயந்தரம் குடிக்கலாமா, ஈவினிங்ல குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஈவினிங்ல நீங்க பட்டர் டீ குடிக்கலாம். அது கூட மில்க் சேர்க்கலாமா அப்படின்னா மில்க் வந்து சேருங்க. உங்களுக்கு வந்து வெயிட்லாம் நல்லா குறையுது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து மில்க் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதனாலலாம் ஒன்றும் இல்லை. ஆனா வந்து இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டு அதுக்கு மேல குறைய மாட்டுதுன்னும் போது அப்போ வந்து நீங்க மில்கை கட் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா வந்து வெயிட் குறையும். சூர்யான்ற சிஸ்டர் வந்து நான் வந்து 105 கிலோ இருந்தேன், இப்போ வந்து 89 கிலோக்கு வந்திருக்கேன், 2 மந்த்தா ஃபாலோ பண்றேன், இந்த அளவுக்கு எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னீங்க. சூப்பர். இந்த மாதிரி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போட்டு வெயிட்டை குறைங்க. அமலா கீதாஞ்சலி அப்படின்ற சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அக்கா வந்து கை வந்து ரொம்ப வந்து சதை வந்து தொங்குற மாதிரி இருக்கு, என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு இது கூட கைக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கையெல்லாம் நல்லா டைட் ஆகும். நான் வந்து தொப்பை குறையிறதுக்கான எக்ஸசைஸ் போட்டிருந்தேன், அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. அது வந்து தொப்பை மட்டும் குறைக்காது, உங்களுக்கு கையும் நல்லா குறையும். கையில இருக்க சதையெல்லாம் லூஸா ஆகிற ஸ்கின் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா டைட் பண்ணும். பிளாங்க் எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த வெயிட் குறைக்கும் போது நமக்கு ஸ்கின்லாம் லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைட் ஆகும். அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து வெறும்
டயட் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இது கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் லூஸ்லாம் வராது, நல்லா டைட் ஆகிடும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டீங்க, பேர் வந்து மறந்துடுச்சு, சாரி. அவங்க வந்து வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் அனுபவிச்சு நம்ம டயட் ஃபாலோ பண்ணாதான் நம்மளால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் மட்டும் டயட் ஃபாலோ பண்ணல, எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டும் தான் டயட் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்பயும் வந்து டயட் ஃபாலோ பண்ணி தான் வெயிட் குறைச்சாங்க. இன்னும் என்னோட தம்பியும் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தனியாகவே இருந்து ரூம் எடுத்து தங்கி அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு டயட் ஃபாலோ பண்ணி சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என் தம்பி தான் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணான். அவனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு இந்த மாதிரி பேலியோ டயட் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் நல்லா வெயிட் குறையும் அப்படின்னு சொன்ன பிறகு என் தம்பியை பார்த்துட்டு தான் நானே வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அதாவது என்ன சொல்றது, பேச்சுலராக இருந்தப்பையும் அவனால் சமைக்க முடியாதப்பையும் அவனே வந்து அவனுக்கு தேவையான உணவை அவனே ரெடி பண்ணி சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஆண்களாலே அந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்னும் போது பெண்களால் நம்மளால கண்டிப்பாக முடியும். நமக்கான உணவை நம்மளால கண்டிப்பாக தயார் பண்ணிக்க முடியும் இல்லையா? வெளியில இருந்து வேலைக்கு போறவங்க ஒரு ஜென்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான உணவை ரெடி பண்ணிக்கிறாங்க, புதுசாக சமையல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும்போது நம்மளால கண்டிப்பாக நமக்கு தேவையான உணவை நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நீங்கள் அதுக்கு டைம் வந்து ஒதுக்கிக்கணும், அவ்வளோதான். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், டைம் இருக்காது தான், இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஆனால் எல்லாரோட இதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து நமக்காகன்ட்டு நம்ம டைம் ஒதுக்கிக்கவே மாட்டோம். நம்மளுடைய பசங்களுக்காக, நம்மளுடைய ஹஸ்பண்டுக்காக நம்ம ரொம்ப டைம் ஒதுக்கி அவங்க கேட்கறது எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுப்போம். ஆனால் நமக்காக நம்ம டைமை ஒதுக்கிக்கவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் டைமை ஒதுக்காம தான் நம்ம வந்து மீந்து போனதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது, என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு இப்படிலாம் சாப்பிட்டு தான் நமக்கு வெயிட் அதிகமாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் டைமை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களால் டயட் ஃபாலோ பண்ணி நல்லா உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து சுட தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம். இல்லை எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்குலாம் தண்ணி குடிக்க தேவையில்ல, வெறும் வயிற்றுல நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது காலி வயிற்றில் பண்ணும்போது நமக்கு சாதாரணமாக ஏதாவது சாப்பிட்டுட்டு பண்ணுறதோட நல்லா காலி வயிறாக இருக்கும்போது பண்ணால் இன்னும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் காமிச்சோம் இல்லையா, தொப்பை குறையிறதுக்கான உடற்பயிற்சிலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுலே பண்ணுங்கள். இல்லை நான் வந்து சாயந்தரமாக பண்ண போகிறேன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் அந்த உடற்பயிற்சிலாம் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு டீ குடிக்கிறீங்க, இல்லை வந்து தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 hour கழித்து நீங்கள் அந்த உடற்பயிற்சிலாம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நானும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான், அதாவது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வேன், மற்றபடி வாக்கிங் இதெல்லாம் எதுவுமே போக மாட்டேன். எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியாது, என்ன நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவ்வளோ வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் டைலரிங் எனக்கு தெரியும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து துணி தைச்சிக்கிட்டு இருப்பேன். அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வாங்கி பீஸ் ரேட்டுக்கு தைப்பேன், அப்புறம் ப்ளவுஸு சுடிதார்லாம் தைப்பேன். இவ்வளோ தைக்கிறோம், நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தைச்சிக்கிட்டே இருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஏன் வந்து இப்படி வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது, குறையவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, அதாவது நம்ம வந்து என்ன தான் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்தாலும் ஒழுங்கான உணவு நம்ம சாப்பிட மாட்டோம். வந்து ரைஸே தான் சாப்பிட்டுட்ருப்போம் 3 வேளையும், ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடுவோம். இல்லைனா வந்து மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம். அந்த காய் பொரியல் அப்புறம் வந்து இந்த நான்வெஜ் இதெல்லாம் கூட நம்ம வந்து நிறையா எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட பசங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு, இவங்களுக்கெலாம் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஒரு சமச்சீரான உணவு சாப்பிட்லனாலும் நமக்கு வந்து வெயிட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பிபிலாம் அதிகமான பிறகு தான் சரி, நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம உடம்பை கவனிக்காமல் இருக்கக்கூடாது, நம்ம ஒழுங்காக வந்து வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். என்ன தான் தைக்கிற வேலை இருந்தாலும், அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ பீஸ் முடிக்கணும் அப்படின்ட்டு கணக்கு வச்சுக்கிட்டு உக்காந்து தைப்பேன், வேலையை முடிப்பேன், தைப்பேன், இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது ஒரே இடத்துல உக்காந்தும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட் அதிகமாகிடும். நம்ம என்ன தான் உக்காந்து வேலை பார்த்துட்டு நான் இப்போ வந்து துணி தைச்சிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து உடல்
நம்மளால் அது வந்து ரொம்ப கடினமான வேலை இல்லை இல்லையா. அதாவது காலுக்கு ஒன்றும் வேலை இருக்காது, மோட்ரு போட்டு தான் உட்காந்து தைச்சிட்ருப்போம். நம்ம கைக்கு அப்புறம் கழுத்து இது வந்து குனிஞ்சு பார்த்து தைச்சிட்ருப்போம். இந்த உடம்புக்கு இந்த இடத்துக்கு தான் நமக்கு வந்து ஒர்க் இருக்கும் மோசம். மற்றபடி ஹெவியான ஒர்க் இருக்காது. நம்ம உட்காந்த இடத்துல ரொம்ப நேரம் வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து வெயிட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன தான் வேலை இருந்தாலும் சரி நம்ம வந்து நமக்காக நம்ம நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட வேலையில் நம்ம எப்படி வந்து ஒரு துணி துவைக்கிறோம், அப்புறம் ஜாமான்லாம் கழுவுறோம், எல்லா வேலையும் சமைக்கிறோம், இந்த மாதிரி வேலை கூட வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது இதுவும் அதோட சேர்ந்து டெய்லியும் தினமும் செய்கிற வேலையாக அதை நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒழுங்காக நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதாவது எந்த வேலை இருந்தாலும் சரி நான் கரெக்டாக வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன், எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். எல்லா நாளும் பண்ணுவேன்னா அப்படிலாம் கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவேன். சில சமயம் மழை பெய்யுது, வாக்கிங்லாம் போக முடியல அப்படின்னும் போது டக்குன்னு நம்மளால் முடிஞ்ச எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டா போதும். நமக்கு வந்து வெயிட் வந்து ஏறாமையும் நம்ம டயட் இருந்து குறைச்ச பிறகும் வெயிட் ஏறாமையும் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனால் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிக்கோங்க, உங்களை மேலே அக்கறை எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம குடும்பத்தில் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். நம்மளோட அப்பா அம்மா வயசான காலத்தில் அவங்களையும் நம்ம பசங்களையும் நம்மளோட ஹஸ்பண்டையும் வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த எடையை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ நோய் நம்ம உடம்புலேருந்து போயிடும். பிபி கண்ட்ரோல் ஆகிடும், சுகர் கண்ட்ரோல் ஆகிடும், அதுக்கப்புறம் தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து சரியாயிடும். இதெல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் சரியாக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு உணவு முறையை நம்ம நார்மலான ஒரு ஹெல்த்தியான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், லெமன் டீடாக்ஸ் வாட்ரு. அதை பற்றி நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதை எடுத்துக்கிட்டு ஒரு 1 hour கழித்து பாதாம் பால், சியா சீட்ஸ் தான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா 7 வகையான பேலியோ விருந்து அதில் வந்து இந்த ரெசிபி போட்டிருப்பேன், அதை தான் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நமக்கு கிரேவிங்ஸ்லாம் வந்து சரியாயிடும். நமக்கு ஏதாவது சாப்பிட்ணும், பாதாம் பால்லாம் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 5 பாதாம் பருப்பு ஊற வச்சு நல்லா தோலெலாம் எடுத்து உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். இந்த பால் வந்து கொதிச்சிருக்கு இல்லையா, அதில் அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலக்கி ஒரு கொஞ்சம் கொதிச்சா போதும். அது கூட ஒரு 2 குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லை குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படியே சேர்த்துட்டு அது கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் வந்து முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், அது கூட ஆட் பண்ணி அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். இது வந்து நல்லா நமக்கு வந்து பாயாசம் டேஸ்ட்டுக்கும் இருக்கும், பாதாம் பால் டேஸ்ட்டுக்கும் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு கொய்யாக்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களால் சீட் பண்ணாமல் சூப்பராக வந்து டயட் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிஸ்கெட் ரெசிப்பியும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அப்புறம் கேக் ரெசிப்பியும் போட்டிருக்கேன், டயட் இருக்கும்போது எப்படி கேக் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெசிபி வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், அதை வந்து செய்யுங்க. உங்களுக்காக கொஞ்சம் டைமை ஒதுக்கி அதெல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்காகவுமே நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம பசங்களுக்கு, நம்மளோட ஹஸ்பண்ட், இவங்களுக்குலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது கூட வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து பனை வெல்லம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சுகர்னால தான் நிறைய நோய்கள் வருது, ஓகேங்களா? உங்களுடைய பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. ஃபேமிலியில் அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய பசங்களை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உங்களுக்காக மெனக்கிட்டு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பேலியோ டயட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் எந்த டயட் இருக்க முடியுமோ, லோ கலோரி டயட்னாலும் சரி, உங்களால் எந்த டயட் இருக்க முடியுமோ அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்றதுக்கான எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டயட் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எடையை குறைங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் மதியானத்துக்கு என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா சிக்கன் ரோல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கோஸ்ட் சிக்கனை வச்சு செஞ்ச ரோல் தான் இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியோட வீடியோவை நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது கூட வந்து க்ரீன் சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரெசிபியும் வந்து நமக்கு வந்து இது ஹோட்டலில் தான் கிடைக்கும், அங்கே இருந்து தான் இதை நம்ம வாங்கி சாப்பிட முடியும், இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்றுமே இருக்காது, நல்லா சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. நம்மளாலேயும் இந்த ரெசிபிலாம் சூப்பராக நம்மளாலேயும் செய்ய முடியும். நம்ம என்ன நினச்சிப்போனா, ஐயோ இந்த ரெசிபிலாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணியே பார்க்க மாட்டோம், அவ்வளோதான் நம்ம. ஆனால் அந்த உள்ளே பூந்து அது ரெசிபி என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை வந்து மாமா என்னை வந்து ஹோட்டலுக்கு இட்டுட்டு போ அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா. நமக்கும் வந்து ஹோட்டலுக்கு போய் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம நிறையா காசு செலவு பண்ணி இதை வாங்கணும் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. அதாவது நம்மளோட மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்மளால் சிக்கனமாக இது பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக செலவை வந்து குறைச்சிக்கிட்டோம்னா நமக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் வெளியில் போய் இதெல்லாம் இவ்வளோ விலை கொடுத்து வாங்காமல் நம்மளே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளே ஈஸியாக சூப்பராக இந்த ரெசிபிலாம் நம்ம ரெடி பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டயட்டில் இருக்கவங்க கேட்குறீங்க, அக்கா வந்து முட்டை வந்து 6 பீஸ் தான் எடுத்துக்கணுமா, நான்வெஜ் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும், பன்னீர் எவ்வளோ எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டை வந்து ஒரு நாளைக்கு 6 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். ஜென்ஸ் வந்து அது கூட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்கவுங்க செய்கிற வேலையை பொறுத்தது, அவங்க எந்த அளவுக்கு கலோரி குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொறுத்தது, ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. காய்கறிகள் எடுத்துக்கோங்க, கீரை எடுத்துக்கோங்க. முக்கியமாக தண்ணி நிறையா குடிக்கணும். இப்போ வந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணால் கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு வந்து வேறு பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் வந்து அப்படிலாம் அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஒரு உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இதுக்காக தான் சொல்கிறது, நிறைய தண்ணி குடிங்க, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் தான் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டயர்ட் ஆகிறதுலாம் இருக்காது, போயிடும். அதுவும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் சரியாகும். நிறைய பேர் வந்து எனக்கு டயட் ஃபாலோ பண்ணும்போது முடி கொட்டுது அப்படின்றீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதனால் நீங்கள் வந்து நெல்லிக்காவை இப்படி தான் எடுத்துக்கணுமான்ட்டு கிடையாது, ஜூஸாக எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஜூஸாக குடிக்கவே பிடிக்கல அப்படின்னாக்கா அதை வந்து ஊறுகாவாக கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் நெல்லிக்காயை அப்படியே கேரட் சீவோம் இல்லையா, அதில் வந்து சீவிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம ஊறுகாய் எப்பயுமே தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தாளிச்சிக்க வேண்டியதான். அது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து ஒரு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த குழம்புல போட்டு எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அது சிறு கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வந்து மிளகாத்தூள்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெறுமனேவே நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிடுங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா லைட்டாக உப்பு தொட்டு சாப்பிடுங்க, இல்லை பெப்பர் கலந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நிறையா ஃபுட்டு ரெடி பண்ணுறோம், நமக்கு வந்து எவ்வளோ ஐடியா வரும் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது என்னென்னா நெல்லிக்காவை நீங்கள் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் எந்த விதமாக எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லை பசங்களாம் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஜூஸாக போட்டு கொடுங்க. நீங்கள் மட்டும் ஜூஸ் குடிக்கிறதோட இல்லை, உங்கள் பசங்களுக்கும் இது கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் வந்து முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அதுக்கப்புறம் ரத்தத்தை வந்து இது சுத்தப்படுத்தும். நிறைய பலன்கள் இருக்குது நெல்லிக்காயில். அதனால் நெல்லிக்காவை உங்கள் பசங்களுக்கும் அடிக்கடி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சிக்கன் சூப்பு தான் எடுத்துக்கிறேன். இது வந்து மத்தியானம் சிக்கன் ரோல் செஞ்சேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் அந்த எலும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அந்த எலும்பெல்லாம் போட்டு அப்படியே சூப் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து சூப் எடுத்துக்கலாம். இல்லை இது கூட உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நான் வந்து முட்டையும் தான் எடுத்துக்கிட்டேன். முட்டை வந்து வெறும் அவிச்சு தான் எடுத்துக்கிட்டேன்.
இது கூட நீங்கள் மதியானம் வச்ச காய்கறி பொரியல் எடுத்துக்கலாம், இல்லை நான்வெஜ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்ணும், கம்மியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பசி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு டயட் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டயர்டு எதனால் வரும்னா, நீங்கள் வந்து டயட் ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ரொம்ப கம்மியான அளவுக்காக சாப்பிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டயர்ட்னஸ் வருது. நீங்கள் டயட்டில் இருந்தாலும் அந்த சாப்பாடு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு 1000 கலோரிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ணும். உங்களுக்கு அந்த கலோரி கணக்கெலாம் தெரியுதுன்னா நிறையா வந்து அதுக்கான ஆப்லாம் இருக்குது. ஹெல்த்திஃபைமி ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மை பிளேட் இருக்குது, மை ஃபிட்னஸ் பால் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்குது கலோரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைப் பண்ணால் போதும். அது எவ்வளோ கலோரின்னு உங்களுக்கு காமிச்சிரும். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பழக்கமாயிடும். நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு முட்டைனா இத்தனை கலோரி, இது ஆம்லேட் போட்டால் இத்தனை கலோரி, இது வந்து அவிச்சு சாப்பிட்டா இத்தனை கலோரி, ஒரு இட்லியில் இத்தனை கலோரி இருக்குது, தோசையில் இத்தனை கலோரி இருக்குதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாகிடும். அது அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது அதை நம்ம கனெக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ண பிறகு நம்ம கண்டிப்பாக லோ கலோரி டயட்டுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து கலோரி கனெக்ட் பண்ணும்போது அளவாக நம்ம எடுத்து கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறையா இந்த மாதிரி கீரைகள், காய்கறிகள், அப்புறம் ப்ரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கும் பொழுது நம்மளால் வெயிட் ஏறாமல் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதே டயட் தான் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் வெயிட்டை குறைச்ச பிறகு நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு டயட்டுக்கான ஃபுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாக்கிங் போகிறதுக்கும் டைம் ஒதுக்குங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளால் வெயிட்டை நல்லா குறைக்கவும் முடியும். வெயிட்டு குறைச்ச பிறகு அந்த வெயிட்டு மறுபடியும் நம்மளால் ஏறாமல் நம்மளால் மெயின்டைன் பண்ணவும் முடியும். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.